வணக்கம். 4 மணி செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வரக்கூடிய 22ஆம் தேதி தொடக்கம். நடப்பு நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை 23ஆம் தேதி தாக்கல் செய்கிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு அரசியல் காரணம் இல்லை என்று சென்னை காவல் ஆணையர் விளக்கம். 10 தனிப்படைகளை அமைத்து விசாரிப்பதாகவும் அறிவிப்பு. பிரிலிமினரி சொன்னான இது பொலிட்டிக்கல் மோட்டிவ் இல்ல, அரசியல் மோட்டிவ் வரது சான்ஸ் ரொம்ப கம்மி இருக்கு. இது மேலே ஃபர்தர் டீடைல் கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன் முடிச்ச அப்புறம் தான் நான் சொல்ல முடியும். ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய பயன்படுத்திய அறிவாளை வைத்து வழிபட்ட கொலையாளிகள். ஏற்கனவே கொல்லப்பட்ட சுரேஷின் பிறந்த நாளில் பழி தீர்த்ததாகவும் தகவல். அண்ணன் கொலைக்கு பழி தீர்க்கவே பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை. சரணடைந்த ஆற்காடு சுரேஷின் தம்பி பாலு வாக்குமூலம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இரவோடு இரவாக 8 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தகவல். வழக்கை விரைந்து நடத்தி குற்றவாளிகளுக்கு சட்டப்படி உரிய தண்டனை பெற்றுத்தரவும் காவல்துறைக்கு உத்தரவு. ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தற்போது சரணடைந்தவர்கள் உண்மை குற்றவாளிகள் இல்லை என்று திருமாவளவன் பேட்டி. குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் கைது செய்ய வேண்டும் என்றும் செல்வ பெருந்தகை வலியுறுத்தல். சென்னை அயனாவரம், பெரம்பூர் உள்ளிட்ட 3 இடங்களில் ஆம்ஸ்ட்ராங் உடலை பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்க திட்டம். உடலை எம்பாமிங் செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள். ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்த நாளை சென்னை வருகிறார் பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் மாயாவதி. தொண்டர்கள் அமைதி காக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள். எடப்பாடி பழனிசாமியை துரோகி என்று குறிப்பிட்டதை அண்ணாமலை வாபஸ் பெற முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் வலியுறுத்தல். அதிமுகவினர் கொதித்து எழுந்தால் என்ன விளைவு ஏற்படும் தெரியுமா என்றும் எச்சரிக்கை. அதான் நான் சொல்றேன், இது போன்று அவர் தொடர்ந்து பேசுவாரானால் தமிழக அரசியல் களத்திலே இருந்து அவர் அப்புறப்படுத்தப்படுகிற நிலையை தமிழ்நாட்டு மக்கள் எடுப்பார்கள். அதற்கு தொண்டர்கள் நாங்கள் தொடர்ந்து போராடுவதற்கும் அவருக்கு கண்டனம் எந்த வகையிலும் தெரிவிப்பதற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் ஒருபொழுதும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம் என்பதை உறுதியான இறுதியான எச்சரிக்கை அறிவிப்பாக அவருக்கு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்ளும். மத்திய அரசு அமல்படுத்திய 3 குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக திமுக போராட்டம். எழும்பூரில் கட்சியின் சட்டப்பிரிவு சார்பில் உண்ணாவிரத போராட்டம். நீட் மதிப்பெண் அடிப்படையிலான மருத்துவ படிப்பு அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கான கலந்தாய்வு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைப்பு. இன்று கலந்தாய்வு விவரங்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் நடவடிக்கை. சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு லேசான மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டின் ஒரு சில பகுதிகளில் 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சேலம் மாவட்டம் நெய்க்காரப்பட்டியில் சிலிண்டர் வெடித்ததில் 2 பேர் காயம். வெல்டிங் பணியின் போது விபத்து நிகழ்ந்ததாக முதற்கட்ட தகவல். பழனியில் கஞ்சா புகைப்பது போன்று ரீல்ஸ் வெளியிட்ட இளைஞர்கள் 6 பேர் கைது. கஞ்சா மற்றும் புகைக்க பயன்படுத்திய குழாயும் பறிமுதல். குற்றாலத்தில் நியூஸ் 18 செய்தி எதிரொலியாக படகு போக்குவரத்து தொடக்கம். அருவிகளில் குளித்து மகிழும் சுற்றுலா பயணிகள் படகில் பயணித்தும் உற்சாகம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தொடர்புடைய குற்றவாளிகள் 8 பேரை செல்போன் சிக்னல் மூலமாக 3 மணி நேரத்திற்குள் கைது செய்ததாக சென்னை பெருநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் தெரிவித்துள்ளார். இது அரசியல் கொலை அல்ல என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். சென்னை பெரம்பூரில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நேற்று படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் இதுவரை எடுக்கப்பட்டிருக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாக சென்னை பெருநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் செய்தியாளர்களிடம் விளக்கம் அளித்தார். 10 தனிப்படை அமைக்கப்பட்ட நிலையில் 3 மணி நேரத்திற்குள் 8 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார்.
கொண்டிருந்த சம்பவத்தப்பட்ட குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டி திரு வாஸ்ராகர் ஐபிஎஸ் அடிஷனல் கமிஷனர் நார்த் அவர்கள் மூலமா ஒரு ஸ்பெஷல் டீம், அந்த 10 டீம் அமைக்கப்பட்டது. இந்த ஸ்பெஷல் டீம் உடனடி நடவடிக்கை பண்ணிட்டு அந்த சீன் ஆஃப் கிரைம்ல போயிட்டு அங்க சிசிடிவி மீதி சில நம்ம செல்போன் டவர் லொகேஷன் பார்த்துட்டு அவங்க அந்த 3 மணி நேரத்துக்கு உள்ளே 8 சஸ்பெக்ட்ஸ், அதுல சில பேருக்கு பொன்னை பாலு, ஒரு திருமலை மணிவண்ணன், திருவெங்கடம், ராமு, சந்தோஷ், அருள் மற்றும் செல்வராஜ் ஆகியோரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் மேற்படி 8 சந்தேக நபர்கள் குற்றவாளிகள் என உறுதி செய்யப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டு புலன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய புற குற்றவாளிகளை கைது செய்ய தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலையில் குற்றவாளிகளுக்கு விரைந்து தண்டனை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் இது அரசியல் கொலை அல்ல என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருப்பதாகவும் சந்தீப் ராய் ரத்தோர் கூறியுள்ளார். நீங்க இப்போ என்ன கேக்குறீங்கன்னா சில மோட்டிவ்ஸ் நம்ம டீம் விசாரிச்சுட்டே இருக்கிறாங்க. நோ, பிரிலிமினரி சொன்னான இது பொலிட்டிக்கல் மோட்டிவ் இல்ல, அரசியல் மோட்டிவ் வர்றது சான்ஸ் ரொம்ப கம்மி இருக்கு. அவருடைய ஆரம்பத்தில் அரசியல் லைஃப்ல வந்த பிறகு சில சமயத்தில் அவருக்கு பிரச்சனை இருந்தது. தட் வாஸ் பொலிட்டிக்கல். சம்டைம் வேற குரூப் தகராறு இருந்தது. ஸோ அதில் மேக்சிமம் நம்ம அந்த ஆங்கிள் தான் விசாரிச்சுட்டு இருக்கிறோம். பட் பொலிட்டிக்கல் ஆங்கிள் சான்சஸ் ரொம்ப கம்மி இருக்கு. இது மேலே ஃபர்தர் டீட்டெயில் கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன் முடிச்ச அப்புறம் தான் நான் சொல்ல முடியும். ஆற்காடு சுரேஷ் கொலைக்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் கூறியுள்ளார். தேர்தலின் போது ஒப்படைக்கப்பட்ட துப்பாக்கி மீண்டும் கடந்த மாதம் 13ஆம் தேதி அவரிடம் திருப்பி அளிக்கப்பட்டதாகவும் காவல் ஆணையர் கூறியுள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டது எப்படி என்பது தொடர்பாக சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் செய்தியாளர் சந்திப்பின் போது விவரித்தார். 5ஆம் தேதி நடந்த ஒரு சம்பவம். சாயங்காலம் 7:15 மணிக்கு பெரம்பூர் வேணுகோபால் சாமி கோயில் திருவை சேர்ந்த பகுஜன் சமாஜ் பார்ட்டி கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங், வயசு 52, அப்பா பேர் கிருஷ்ணன் என்பவரே அவரது வீட்டின் முன்பு அடையாளம் தெரியாத அந்த சிலர் கத்தியால் காத்தினர். அந்த தகவல் அறிந்த காவல் துறையினர் உடனடியாக சம்பவம் எடுத்து சென்ற இன்ஜர்ட் பர்சன்ஸ் ஆம்புலன்ஸ் மூலம் ஹாஸ்பிட்டல் அனுப்பி வைத்தனர். அவரை சொத்தித்த மருத்துவர்கள் அவர் இருந்து வீட்டதாக அறிவித்தனர். இது தொடர்பாக இருந்தவரின் சகோதரர் வீரமணி என்பவரின் புகாரின் பேரில் கேவன் செம்பியம் காவல் நிலையத்தில் கொள்ளை வழக்கு பதிவு செய்யப்பட்டு புலன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது.